என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நம்ம நேற்று என்ன ஃபைல் ரீடிங்கில் பெண்டிங் இருந்துச்சு. நான் இப்போ நமக்கு பெண்டிங் இருக்கிற டாஸ்க் எல்லாம் சொல்கிறேன். நமக்கு பெண்டிங் வந்து ஃபைல் ரீடிங் பார்க்க வேண்டியிருக்கு, ரிஜெக்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு, வெப் ஸ்கிராப்பிங் நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நான் சொல்லணும்னா சொல்கிறேன். இல்லைனாலும் இன்னைக்கு ஒரு சாம்பிள் டாஸ்க்காவது வெப் ஸ்கிராப்பிங்கில் பார்ப்போம். ரிஜெக்ட்ஸுக்கான கண்டென்ட் எல்லாம் கணியம்லேயே இருக்குது, என்னோட பிளாக்லேயே இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து தரேன். முதல்ல ஃபைல் ரீடிங் பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து பெண்டிங், ஃபைல் ரீடிங், ரிஜெக்ட்ஸ், வெப் ஸ்கிராப்பிங், டிபி, அவர் செலின் வந்து யூனிட் டெஸ்டிங் பார்க்கணும்னு சொன்னார். முடிஞ்சால் யூனிட் டெஸ்டிங் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் அதை பற்றின இன்ட்ரோவாவது சொல்கிறேன். ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஜாங்கோ ஆரம்பிக்க போகிறோம். ஃப்ளாஸ்க் வேணுமா இல்லை ஜாங்கோவில் போகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம ஃபைல் ரீடிங் ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஃபைல் ரீடிங்கில் நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுல நம்ம எப்படி எழுதிக்கிட்டு இருந்தோம், ஃபைல் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் அப்படின்னு கொடுப்போம். அந்த ஃபைல் நேமை கொடுத்துருவோம். இப்படி தானே கொடுத்துட்டு இருந்தோம். நேற்று என்ன 111.txt ஏதோ ஒரு ஃபைல் வச்சுருந்தேன். கரெக்டா? 111 தானே வச்சுருந்தோம். 111.txt இந்த லொக்கேஷனில் இருக்கிற இந்த ஃபைல் தான் வச்சுருந்தோம். இந்த ஃபைலை தான் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி தான் நம்ம நேற்று கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதுலேயே ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்க போகிறோம். எப்படின்னா வித் அப்படின்னு யூஸ் பண்ணலாங்க. இப்போ வித் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபைல் நேம் 111.txt 111.txt அவ்வளோதான். இதில் இப்படி கொடுத்துட்டு டபிள்யூ என்ன மோடுங்கிறத கொடுக்கணும்ல, கோட்ஸில் என்ன மோடுன்னு கொடுத்துட்றீங்க. வித் ஆஸ் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேற்று ஃபைல்னு நேம் கொடுத்தா இன்றைக்கும் ஃபைல்னு கொடுத்துக்கலாம், இல்லை எஃப்னு கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஃபைலில் நீங்கள் என்ன வேணுமோ அதை எழுதி. இப்போ நான் என்னோட பேர் எழுத போகிறேன் அப்படின்னா நான் ஃபைல் டாட் ரைட், இன்னொருத்தர் பேர் எழுத போகிறேன் அப்படின்னா இன்னொருத்தர் பேர், சாம்வேல் அப்படின்னா சாம். இப்போ இதில் /n நான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்படி வித் யூஸ் பண்ணலாம். சரியா? கடைசியாக ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் க்ளோஸாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா க்ளோஸ்டுன்னு கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்படி வித் யூஸ் பண்ணலாம். சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ உங்களோட ஃபைல் நேமில் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இதோட அவுட்புட் இப்போ நம்ம பார்க்குறது 111.txt அவுட்புட் இது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன், வித் யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். முடிச்சுட்டு சொல்லுங்கள், அடுத்தது ட்ரை பண்ணலாம். அப்போ வித் ஓப்பன் இது எப்படி கொடுக்குறதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு லொக்கேஷனில் ஃபைல் இருந்தால் தானே அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ ஃபைல் இல்லாமல் கூட இருக்கலாம்ல. இப்போ அதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் என்ன மாடியூல் இருக்குன்னா ஓஎஸ் மாடியூல் இருக்குது. இந்த ஓஎஸ் மாடியூல், சிஸ் மாடியூல் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது சிஸ் மாடியூல் பைத்தானில் என்ன பண்ணும், ஓஎஸ் மாடியூல் என்ன பண்ணும், இதெல்லாம் பாருங்கள். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் பைத்தான் தெரியும்னு சொன்னால் பைத்தானில் என்னென்ன மாடியூல்ஸ் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ நம்பை யூஸ் பண்ணுறீங்க, BS4 கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு அங்கங்கே வெளியிலேருந்து எடுத்து பண்ணுறீங்க. அதே மாதிரி பில்ட்னா என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் நமக்கு தெரிய வேண்டிய மாடியூல்ஸில் முக்கியமான 2 மாடியூல், ஒன்று ஓஎஸ், இன்னொன்று சிஸ்டம், சிஸ் மாடியூல். இது ரெண்டும் தெரியணும். அப்போ இது ரெண்டும் எதுக்குங்க தெரியணும் அப்படின்னா, இப்போ ஃபைல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதெல்லாம் ஓஎஸ் மாடியூலில் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. OS.path அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அந்த ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேம் இல்லை லொக்கேஷன் அதை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிடும். இப்போ அப்போ நான் என்ன பண்ணணும், மறந்துடாமல் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் OS, சிஸ் இதெல்லாம் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. அந்த மாடியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா. இப்போ நீங்கள் ஃபைல் நேம் வாங்க போகிறீங்க, யூசர் ஒரு இடத்துல லொக்கேஷனில் ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த ஃபைல் இருந்தால் மட்டும் எனக்கு அந்த ஃபைலை ரீட் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபைல் நேம் முதல்ல வாங்கணும்ல. யூசர்ட்ட இருந்து ஃபைல் நேம் வாங்கிக்கலாம். என்டர் ஃபைல் நேம் அப்படின்னு யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் இருக்கா, இஃப் os.path.is ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். என்ன வாங்கியிருக்கோம், ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேம் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இஸ் ஃபைல் அப்படிங்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? வழக்கம் போல தான், எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப் உங்களோட ஃபைல் நேம். நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ, மேலே ஃபைல் நேம் வாங்கி வச்சுருக்கீங்களா, அந்த ஃபைல் நேம் என்ன மோட், ரைட் மோட்லையா ரீட் மோட்லையா, என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட வேண்டியதான். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைலை ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்தாச்சு. கரெக்டாக? இப்போ நீங்கள் ரீட் பண்ணணும் இல்லை ரைட் பண்ணணும், f.write என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். அப்போ ஏற்கனவே இருக்கிற கோடு கூட
இந்த கோடை மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஃபைல் இருந்தா மட்டும் இந்த வேலையை செய்யட்டும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துடலாம். இது புரியுதா? இப்போ நான் இதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்? எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபைலை ரீட் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே ஏதாவது ஃபைல் இருக்கா? இந்த 111.txt இல்லைன்னா வச்சுக்கலாம். இந்த 111.txtல இப்போ நிறைய லைன்ஸ் இதில் எழுதி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதில் நிறைய லைன்ஸ் நேற்று 2-3 லைன்ஸ் எழுதி வச்சோம்ல, அது மாதிரி இன்றைக்கி 2-3 லைன்ஸ் எழுதி வச்சுருவோம். இப்போ வந்து how are you, when do you start, I am waiting, இந்த மாதிரி ஏதாவது 2-3 லைன் எழுதி வச்சுக்கலாம். சரியா? அடுத்த லைனில் hope you are doing good, ஏதாவது இந்த மாதிரி all the best, இந்த மாதிரி ஒரு 3-4 லைன் எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த ஃபைலை தான் நான் இப்போ ரீட் பண்ண போகிறேன். அப்போ முதல்ல இந்த ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த கோடெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இப்போ 111.txtல இப்படி ஒரு கண்டென்ட் வச்சிருக்கோம். இப்போ அந்த ஃபைல் நேமை நான் கொடுக்க போகிறேன். ஃபைல் நேமை கொடுத்துட்டு அப்படி ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா நான் சும்மா இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஃபைல் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இல்லைன்னா ஃபைல் இஸ் நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பிரிண்ட் ஃபைல் இஸ் நாட் ப்ரெசென்ட். அவ்வளோதாங்க. அப்போது இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஓஎஸ் மாடியூல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது? ஹோம் டூ டாக்குமெண்ட்ஸில் இருக்கா? 111.txt கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல. enter file name /111.txt. ஃபைல் இருக்கு, ஃபைல் இஸ் present. இப்போ நான் இதிலேயே 111.txtக்கு பதிலாக இந்த இடத்துல 222.txt அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஃபைல் இஸ் நாட் present. அப்போ ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கோட் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதை டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பழைய கண்டென்ட்லேயே இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை நான் இங்கே எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து அதை முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன டாஸ்க்குங்கிறது சொல்லிடுறேன். இப்போ எனக்கு அப்படி ஃபைல் இருந்ததுன்னா அந்த ஃபைலில் மொத்தம் எத்தனை லைன் இருந்துச்சு, எத்தனை வார்த்தை இருந்துச்சு, எத்தனை எழுத்து இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த 3 வேணும். எப்படி பண்ணுறது? அப்போ முதல்ல நம்பர் ஆஃப் லைன்ஸும் எத்தனைன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸும் எத்தனைன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதுவும் எத்தனைன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்படி எழுதலாமா பாருங்க. லைன் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 0. முதல்ல இதை 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட ஃபைலை ரீட் பண்ண சொல்றாங்க. ஃபைலை ரீட் பண்ண தெரியுமா? ஃபார் லைன் இன் ஃபைல், ஒவ்வொரு லைனா ரீட் பண்றது. ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண தெரியுமா? பிரிண்ட் ஆஃப் லைன் இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? வாங்கலாம், இந்த அவுட்புட்டுக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இதை கிளியர் பண்ணிக்கிறேன். என்டர் ஃபைல் நேம். என்னென்ன திட்டுது? சின்டாக்ஸ் எரரா? ஃபைல் இஸ் நாட் ப்ரெசென்ட் here for line print of line. எந்த எரரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. unexpected token bracket எங்க இருக்கு? எனக்கு தெரியாது, மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபைல் இஸ் நாட் ப்ரெசென்ட்ல என்ன மிஸ்டேக் இருக்கு? சரி, இப்போதைக்கு இந்த எல்ஸ் பார்ட்டை கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா இதை ரீட் பண்ணலான்னு தானே சொல்ல போகிறோம்.
ஓ பிரிண்டே நான் கொடுத்துட்டே இருக்கேனா, சாரி. இங்கே பைத்தான் 3 கொடுக்கறதுக்கு நான் பிரிண்டே கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். பைத்தான் 3 மாடியூல் 1.py என்டர் ஃபைல் நேம் அப்படின்னு கேட்குது. ஃபைல் நேம் அந்த இடத்துல கொடு. என்ன நடக்குது? ஓ இது சாரிங்க, ஒரு நிமிஷம். இந்த இது காப்பி ஆகுது. இந்த இப்போ நான் ஏதோ ஒரு கோடை காப்பி பண்ணியிருந்திருக்கேன், அந்த கோடு காப்பி ஆகுது, அதனால இந்த எரர் காமிச்சிட்டே இருக்கு. இந்த இது பைத்தான் 3 மாடியூல் 1.py அப்படின்னு கொடுத்துட்டோம். என்டர் ஃபைல் நேம். இப்போ பேஸ்ட் இப்போ 111.txt அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபைல் இஸ் ப்ரெசன்ட், ஹவ் ஆர் யூ, வென் டு யூ ஸ்டார்ட், ஐ எம் வெயிட்டிங், ஹோப் யூ ஆர் டூயிங் குட், ஆல் த பெஸ்ட். இது 3 வந்துருச்சா? ஒவ்வொரு லைன் விட்டு வந்திருக்கு. நம்ம அங்கே லைன் விட்டு கொடுத்தோமா என்னங்கிறது பார்ப்போம். சரி, எப்படினாலும் ஒவ்வொரு லைன் பை லைன் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல, அப்போ இந்த கவுண்ட்டை மட்டும் நான் பண்ணால் லைன் கவுண்ட் எனக்கு கிடைச்சிருமா? இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ஓடுது அப்படிங்கிறத பார்த்தா இந்த லைன் கவுண்ட் எனக்கு கிடைச்சிருமா? லைன் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு லைன் கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு நான் இதில் ஒவ்வொரு தடவையும் கொடுத்தா. இது புரியுதா? இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. அப்போ லைன் கவுண்ட் கிடைச்சிரும். இந்த லூப் முடிகிற இடத்துல நம்ம போயிட்டு print லைன் கவுண்ட் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா நமக்கு லைன் கவுண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறேன். என்டர் ஃபைல் நேம் /1.txt மொத்தம் 3 லைன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா? அப்போ லைன் கவுண்ட் கிடைச்சிருச்சு. இது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த லைன் கவுண்ட் ஒன்று கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லைன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, இந்த இடத்துல ஃபார் லைன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அப்படி கொடுக்கறது இந்த இடத்துல நீங்க அப்படி கொடுக்கறது என்ன டேட்டா டைப்? லைன் கவுண்ட் கிடைச்சிருச்சு. இந்த லைன் என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங். இந்த லைன் வந்து ஒவ்வொரு லைனா பிரிண்ட் ஆகுறது ஸ்ட்ரிங் தானே பிரிண்ட் ஆகுது, கரெக்டா? அப்போ ஸ்ட்ரிங்ல ஸ்பிளிட்னு ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸ்ட்ரிங் படிக்கும்போது அதுல ஸ்பிளிட் அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் படிச்சிருக்கோமா? அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வேர்ட்ஸை பிரித்து ஒரு லிஸ்ட்ல இது பண்ணிருக்கோம். சூப்பர். வேர்ட்ஸை பிரித்து லிஸ்ட்ல கொடுத்துரும், அவ்வளோதான். அதை தாங்க பண்ண போகிறோம். அப்போ இதில் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு லைனையாக எடுக்கிறீங்கல்ல, அந்த லைனை எடுக்கும் போதும் இங்கே லைன் கவுண்ட் இருக்கட்டும். இப்போ எனக்கு லைனை பிரிண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா லைன் கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? லைன் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்துட போகிறேங்க. அப்போ எனக்கு தனித்தனி வார்த்தையாக பிரித்து கொடுத்துரும், கரெக்டா? முதல் வரியில் எத்தனை வார்த்தை, ரெண்டாவது வரியில் எத்தனை வார்த்தை, மூணாவது வரியில் எத்தனை வார்த்தை அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துரும். ஒவ்வொரு தடவை வரும்போதும் நான் இப்போ வேர்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் கவுண்ட் ப்ளஸ் 1 இப்படி கொடுத்துக்கலாமா? வேர்ட் கவுண்ட் ப்ளஸ் 1 இல்லை, ப்ளஸ் லென் ஆஃப் வேர்ட்ஸ் இப்படி கொடுத்துக்கலாமா? முதல் வரியில எத்தனை வார்த்தைங்கிறது எனக்கு கிடைச்சிரும். அதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் தனித்தனி வார்த்தைகளாக எனக்கு கிடைச்சிரும். அதோட லென்த்தை நான் வேர்ட் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இது சரியா? அப்போ எனக்கு லைன் கவுண்ட்டும் கிடைச்சிரும், வேர்ட் கவுண்ட்டும் கிடைச்சிருமா? இந்த இடத்துல இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் என்ன வேர்ட் கவுண்டா, வேர்ட் கவுண்ட்னு நான் கொடுத்து பார்க்குறேன். என்டர் ஃபைல் நேம் /1.txt மொத்தம் 18 வார்த்தை இருக்கு அப்படின்னு எனக்கு கொடுத்துருச்சு. வேணா 18 வார்த்தை இருக்கா, ஹாய் ஹவாரி எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கு அப்படிங்கிறது, கரெக்டா? அப்போ எத்தனை வார்த்தை இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க? எத்தனை எழுத்து இருக்குன்னு கேட்குறாங்க. எழுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியான வழி சொல்லட்டுமா? இந்த லைனோட லென்த்தை பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? லைனோட லென்த் தான் அங்கே எத்தனை வார்த்தை இருக்குங்கிறது கவுண்ட், கரெக்டா? அப்போ லைன்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிங் தானே. அப்போ நான் வார்த்தைகள் எழுத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கேரக்டர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் கவுண்ட் ப்ளஸ் லென் ஆஃப் லைன் அப்படின்னு கொடுத்தா போதுமா? அப்படி கொடுத்தா எனக்கு எத்தனை எழுத்து இருக்குங்கிறது தெரிஞ்சிருமா? கேரக்டர் கவுண்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? இது சரி வருமானு பாருங்களேன். 93 எழுத்து இருக்குங்க மொத்தம். இப்போ அதில் ஸ்பேஸ் இருக்கா, அதெல்லாம் அடுத்த கதை, அதெல்லாம் நம்ம அடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
அப்போ ஒரு ஃபைல் கொடுத்து அந்த ஃபைல்ல எத்தனை வார்த்தை இருக்கு, எத்தனை எழுத்து இருக்கு, எத்தனை கேரக்டர், எத்தனை வார்த்தை இருக்கு, எத்தனை லைன் இருக்கு, இது கேட்டா இப்ப நமக்கு பண்ண தெரியும். அந்த ஃபைல் இல்லைன்னா எல்ஸ் பார்ட்ல ஃபைலே இல்லைங்க அப்படின்னு எல்ஸ் பார்ட் நம்ம சேர்த்துக்கலாம். பிரிண்ட் ஃபைல் இஸ் நாட் பிரசன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? இவ்வளவுதான் ஃபைல் ரீடிங். இது தவிர நம்ம படிக்கிற ஒவ்வொன்றும் ஃபைல் ரீடிங்ல எக்ஸ்ட்ரா தான். இதை முடிச்சவங்க ஓஎஸ் மாடியூல், சிஸ் மாடியூல் இது ரெண்டை பத்தின உங்களோட அடுத்த பிளாக்ல கண்டிப்பா ஓஎஸ் மாடியூல் என்ன, சிஸ் மாடியூல் என்ன அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஏன்னா நம்ம அப்பப்போ நீட் பேசிஸ்ல தான் அந்த மாடியூல்லாம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு தெரிய நான் ஓஎஸ்ஓ சிஸ்ஓ யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஞாபகம் எனக்கு இல்லை. அப்படி என்னென்ன மாடியூல் வேணும் அப்படிங்கிறத நீட் பேசிஸ்ல பாருங்க கண்டிப்பா. சரி, அடுத்தது போலாமா? அப்போ ஃபைல் ரீடிங் ஓரளவு நமக்கு இப்போ தெரியும். ஃபைல் ரீடிங், ஃபைல் ரைட்டிங் ஓரளவு தெரியும். இப்போ இந்த ஃபைல் ரீடிங்ல நம்ம பார்க்காத ஏரியாஸ் என்னென்னா அப்படிங்கிறத சொல்றேன். நம்ம பார்க்காத ஏரியாஸ் வந்து ஒன்று பைனரி டேட்டா. அப்போ பைனரி டேட்டாங்கிறது எப்படி ஒரு இமேஜை ரீட் பண்றது, ஒரு வீடியோவை எப்படி ரீட் பண்றது, ஒரு ஆடியோவை எப்படி ரீட் பண்றது, இது இன்னும் நம்ம பார்க்கல. ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? மோடில் நீங்க ரைட் மோடா ரீட் மோடாங்கிற இடத்துல ஆருக்கு பக்கத்துல டபிள்யூக்கு பக்கத்துல பின்னு ஒன்று சேர்க்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து அதை காப்பி பண்ண போறேன். இப்போ என்கிட்ட வந்து இந்த இடத்துல ஒரு திருவள்ளுவர் போட்டோ இருக்கு. திருவள்ளுவர் .jpeg ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ நான் அந்த திருவள்ளுவர் போட்டோ எடுத்து இதையே நான் திரும்ப ரீகாப்பி பண்ண போறேன் இதே லொகேஷன்ல. எப்படி பண்றது? ஒரு இமேஜை நான் எப்படி காப்பி பண்றது? ரொம்ப ஈஸி. உங்களோட ஃபைல் எங்க இருக்கு? இன்புட் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? உங்களோட இன்புட் ஃபைல் எங்க இருக்கு? ஓப்பன் பண்ணணும். எங்க இருந்து ஓப்பன் பண்ணணும்? இந்த லொகேஷன்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் திருவள்ளுவர் JPEG. சரி, என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும் மறந்துடக்கூடாது. நீங்க இப்போ இதை ரீட் பண்ணி இன்னொரு இடத்துல ரைட் பண்ண போறீங்க. RB சேர்த்துக்கணும், மறந்துடாது. இப்போ அவுட்புட் உங்களுக்கு எங்க வேணும் அதையும் சொல்லிடணும். நீங்க எனக்கு இதே லொகேஷன்லயே இருக்கட்டும், இதே லொகேஷன்ல T அப்படிங்கிற பேர்ல அதை ஒரு JPEG இமேஜா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா அவுட்புட். அப்போ அவுட்புட் என்ன மோடில் இருக்கணும்? ரைட் பண்ண போறீங்க, கரெக்டா? அப்போ WB. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்? இன்புட் ஃபைலை ரீட் பண்ணணும். இன்புட் ஃபைல் .read. நமக்கு ஏற்கனவே ரீட் பண்ண தெரியும்ல. ஒரே ஒரு விஷயம், இங்க ரீட் ஆகுறது பைட்டா ரீட் ஆகும். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சும்மா அந்த இடத்துல நான் பைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது ரீட் ஆகி அதெல்லாம் பைட்ல ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக. இல்லை நீங்க சரி பைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரீட் ஆகி வருதுங்கிறதுனால அது நேம்லேயே இருக்கட்டும். இதை போய் நான் அவுட்புட்ல ரைட் பண்ண போறேன். அவ்வளவுதான். எனக்கு அவுட்புட்ல என்ன ரைட் பண்ணணும்? என்கிட்ட மேல இருக்கிற கண்டென்ட் பைட்டா இருக்குல்ல, அந்த பைட்டை போய் ரைட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு இங்க இப்போ பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு திருவள்ளுவர் தான் இருக்காரு இங்க. இப்போ 2 திருவள்ளுவர் இந்த இடத்துல வந்துருவாங்க. T.jpeg அப்படின்னு இன்னொருத்தர் வந்துருவார். அவ்வளவுதான். இப்போ நான் இங்க போய் இந்த ஒருத்தரா இன்னொரு திருவள்ளுவர் T.jpeg மேல இந்த ஃபைல் நேம் பார்த்துக்கோங்க. இன்னொரு திருவள்ளுவரோட போட்டோ ஒன்று வந்துருச்சா நமக்கு? அவ்வளவுதாங்க. இதான் காப்பி பேஸ்ட் பண்றது. ஓகே. ஆமா. இப்போ வீடியோஸை காப்பி பண்ணணும், ஆடியோ காப்பி பண்ணணும், அதை நான் சென்ட் பண்ணணும். அதுக்கு இவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவருக்கு எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு உங்ககிட்ட சொல்றேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஈஸி. இப்போ இதே மற்ற லாங்குவேஜஸ்லனா வேற இருக்கும். இப்போ ஜாவால வந்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு தனியா வச்சிருப்பாங்க இதுக்கு. அப்போ அந்த அப்படி ஒரு 2 கிளாஸ் கத்துக்கிற மாதிரியாவது இருக்கும். இங்க ஆருக்கு பக்கத்துல B போட்டு விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபைலை ரீட் மோட்ல ஓப்பன் பண்றேன், இன்னொரு ஃபைல்ல வைக்கணும், அதை ரைட் மோட்ல வச்சுட்டு அங்க போய் ரைட் பண்ணிடுறேன். வேலை முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து இதை முடிச்சுட்டு சொல்லுங்க. இதுக்கு அடுத்து எப்படி வந்து CSV ஃபைல்ஸ், கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ், ஏன்னா இது நமக்கு நிறைய தேவைப்படலாம். கமா நீங்க நம்பைலாம் யூஸ் பண்றீங்கன்னா பின்னாடி வந்து இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு பேரு. முதல்ல இந்த இமேஜை முடிச்சிருங்க. இமேஜை முடிச்சதுக்கு அப்புறமா அது பார்ப்போம். சார் இப்போ ஒரு டவுட். சொல்லுங்க சார். இது மூலியமா நம்ம சைஸை கம்ப்ரஸ் பண்ணி காப்பி பண்ண முடியுமா? சைஸை கம்ப்ரஸ் பண்றதுக்குலாம் நீங்க தனி மாடியூல்ஸ் தான் போகணும். ஆமா. ஏன்னா நம்ம பில்ட்-இன் மாடியூல்ஸை யூஸ் பண்றோம். அப்போ அதுக்கு என்னென்ன ஃபைல் இமேஜஸ்க்கு என்னென்ன மாடியூல்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து போகணும். சார் ஒரு சின்ன டவுட் சார்.
சொல்லுங்க ஸ்டீஃபன். சார் இப்போ இந்த மாதிரி ஃபைல்ஸ் பைனரி ஃபைலை ரைட் பண்ணும்போது சங்கா வந்து ரைட் பண்றாங்க சார், சின்ன சின்ன சங்கா ஃபார் லூப்ல போட்டு. அது ஆமா. வந்து மக்கா சார், இல்ல நம்ம இப்படியே கூட பண்ணிடலாமா சார் எல்லாத்தையும்? இல்ல, சங்கா பண்றது தான் கரெக்ட். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபைல் எடுத்து இது ஒரு சாம்பிள் காமிக்கிறோம், அதனால சர்வர்லலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க இப்போ டவுன்லோட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி இப்போ நீங்க இமேஜை டவுன்லோட் பண்றீங்க, அப்போ மொத்தமா என்ன சொல்றதுன்னா சர்வர் வந்து உங்களுக்கே எல்லா ப்ராசஸிங் டைமையும் கொடுத்துருச்சுன்னா மற்ற ப்ராசஸ்லாம் வெயிட்டிங் போகும். அதுக்காக தான் சங்க் ஃபைலாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் பண்ண வைக்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்த டிஸ்கஷன் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இப்போ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்னா சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ங்கிறது எக்ஸல் ஷீட் தான். எக்ஸல் ஷீட் நீங்கள் பார்க்குறது தான் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். நிறைய செல்ஸாக வச்சு ஏபிசின்னு நிறைய ரோஸ் வச்சு A1 B1 C1 செல்ஸ் நிறைய வச்சு பண்ணுறது. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரியான ஃபைலெல்லாம் நான் பைத்தானில் ரீட் பண்ண முடியுமா? இந்த ஃபைல் இமேஜை ரீட் பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணிட்டோம். அப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மாடியூல் தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்வி ஃபைலெல்லாம் ரீட் பண்ணணும்னா இம்போர்ட் சிஎஸ்வி, அவ்வளோதான். சிஎஸ்வியில் இங்கே ரைட் அப்படின்னு வச்சுருக்கோமா, அங்கே ரைட்டர்னு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா சிஎஸ்வி ரைட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே வித் ஓப்பன் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அந்த ஃபைலில் நான் என்னோட கண்டென்ட் எல்லாம் வைக்கணும். நான் இப்போ வித் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். வித் ஓப்பன் கொடுத்துட்டு சும்மா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்பி அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்பின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இது ரைட் மோட். ஏன் ரைட் மோட்? நான் போய் எழுத போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்பியில் என்னோட கோடை எழுத போகிறேன். இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்றே நீங்கள் சேர்க்குறேன் பாருங்கள், நியூ லைன் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு இப்படி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த லைனில் போய் ரைட் பண்ணோம் ஆஸ் ஃபைல், அவ்வளோதான். அப்போ இந்த வித் ஓப்பன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ நியூ லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சிஎஸ்பி வச்சுருக்கீங்கல்ல, அந்த சிஎஸ்பியில் ரைட்டர் ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்னா ஒரு பேனான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட் தான் போய் உங்களோட ஃபைலில் ரைட் பண்ணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட் தான் போய் பண்ணும். அதுதான் ரைட்டர். அப்போ நீங்கள் எங்கே போய் ரைட் பண்ணணும்? நீங்கள் ஃபைல் வச்சுருக்கீங்கல்ல, அங்கே அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். சரியா? அதுக்கு வந்து ரெனால்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். சும்மா அது ரைட்டர் ஆப்ஜெக்ட் நமக்கு புரியறதுக்காக ரெனால்ட்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பொதுவாக இதுக்கு டபிள்யூன்னு பேர் வைப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. நான் வந்து ஒரு பேனா அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெனால்ட்ஸ் தான் போய் எனக்கு எழுத போகுது. என்ன எழுத போகுது? நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணுமோ, ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ரைட்டர் ஆப்ஜெக்ட் தேவைன்னா ரோ வைஸ் எழுதுவாங்க. அப்போ ரைட் ரோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் ப்ராக்கெட்டில் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அங்கே போய் உட்காந்துரும். அப்போ ப்ராக்கெட்டில் நான் இப்போ அந்த இடத்துல கொடுக்க போகிறேன். என்னென்னலாம் கொடுக்க போகிறேன்? என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்டோட ஐடி எஸ்ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேம், வேற என்ன வச்சுக்கலாம்? இது ரெண்டு மட்டும் வச்சுக்கலாமா? இப்போதைக்கு அட்ரஸ் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் கோட்ஸில் கரெக்டாக. ஸ்டூடெண்ட் எஸ்ஐடி, எஸ் நேம், இது மூணும் ஃபர்ஸ்ட் ரோவில் வரப்போகுது. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ், ஸ்டூடெண்ட் எஸ்டியூ அட்ரஸ் அப்படின்னு நான் ஒன்று வச்சுக்கிறேன். இது மூணும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் வரப்போகுதுங்க, அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இதை ரைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்கிட்ட போய் கண்டென்ட் வாங்க போகிறேன். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கவுண்ட் வாங்க போகிறேன். அப்போ கவுண்ட் எப்படி வாங்குறது? இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கிக்கலாமா? இதெல்லாம் நமக்கு பழைய கதை தான். அப்புறமா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாம் வாங்க போகிறேன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி என்ன, எஸ்ஐடின்னு வச்சுக்கிட்டேன்னா எஸ்ஐடி என்னங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னா இன்டீஜர் ஆஃப் இன்புட் என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்க போகிறேன்? எஸ் நேம் இன்புட் ஆஃப் என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அட்ரஸ், சரியா? சும்மா எஸ் அட்ரஸ் இன்புட் என்டர் ஸ்டூடெண்ட் அட்ரஸ். இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். இது மூணையும் வாங்கியாச்சு. இது மூணையும் வாங்கி என்ன பண்ணணும்? இது மூணையும் எழுதணும். எப்படி எழுதுறது? டபிள்யூ, அதாவது என்ன வச்சுக்கணும்? ரெனால்ட்ஸ் டாட் ரைட் ரோ ஆஃப், மேலே இருக்கிற அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இது மூணையும் உள்ள தள்ளி விட்டுருங்க.
எஸ்ஐடி கமா எஸ் நேம் கமா எஸ் அட்ரஸ். இது மூணையும் உள்ள தள்ளி விட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இதை எழுதிட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் நம்ம புதுசாக படிச்சதுலாம் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த இம்போர்ட் சிஎஸ்வி நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். இந்த நியூ லைன் புதுசாக படிச்சிருக்கோம். இந்த சிஎஸ்வியில் ரைட்டர்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். இந்த ரைட்டர் வந்து ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நமக்கு வந்து ரைட்டர் ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்டை நமக்கு கொடுக்கும். அதுக்கு இப்போ அதுக்காக தான் அதுக்கு சும்மா ரெனால்ட்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டோம். அந்த ரெனால்ட்ஸை வச்சு நான் ஒவ்வொரு ரோவாக எழுதுறேன். அதான் ரைட் ரோ. அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை சேவ் பண்ணி இதை நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன். என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2, என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி 101, நேம் சாம்வேல், என்டர் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் சென்னை, என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி 302, என்டர் ஸ்டூடெண்ட் நேம் தாஸ், என்டர் அட்ரஸ் ஏதாவது ஒரு அட்ரஸ் மதுரை. அவ்வளோதாங்க. இப்போ நான் போய் பார்த்தேன்னா நான் என்ன லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், student.csv அப்படியே கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு இந்த ஃபோல்டர்லேயே லேண்ட்ஸ்கேப் பைத்தான்ங்கிற ஃபோல்டர்லேயே இப்படி ஒரு student.csv ஃபைல் இருக்காங்கிறத நான் போய் பார்க்கணும். டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் இதில் போய் பார்த்தேன்னா student.csv ஃபைல் இருக்கா? student.csv ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இந்த கண்டென்ட் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம கொடுத்த டேட்டா சாம்வேல் சென்னை மதுரை 101 302 இதெல்லாம் இருக்கா? இதுதான் சிஎஸ்வி ஃபைல் கிரியேஷன். அவ்வளோதான். இப்படி எக்ஸல் ஃபைல் வேணும்னா நான் .csv ஃபைல் கிரியேட் பண்ணதுனால .csvன்னு வந்திருக்கு. எக்ஸ்எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. சிஎஸ்வி ஃபைல் ஏன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஸ்பெசிஃபிக். இங்கே வந்து வேற ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ லினக்ஸ்லாம் லிபர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது வேற ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். ஓப்பன் டெக்ஸ்ட், ஓப்பன் டாக்குமெண்ட்டா, ஓடிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வேற வேற மாதிரி எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஜென்ரிக்கா கமா செப்பரேட்டட் வேல்யூஸா இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவ்வளோதான் இதை பண்றது. இப்போ இதை இப்போ உங்களுக்கு ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சு இந்த கண்டென்ட்டை. இப்போ ரீட் பண்ணணும்னா என்ன பண்ணியிருப்பாங்க? உங்களோட கெஸ்ஸை மட்டும் சொல்லுங்களேன். சும்மா இந்த ப்ரோக்ராமை கவனிச்சதுல இருந்து உங்க கெஸ் என்ன? ரைட் பண்றதுக்கு ரைட்டர்னு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ ரீட் பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? ரீடர் ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டிருக்கும். அந்த ரீடர் ஆப்ஜெக்ட்டுக்கு சிஎஸ்வி டாட் ரீடர்னு ஒன்று வச்சிருக்க போறாங்க. அதை நம்ம வாசிக்க போறோம். அவ்வளோதான். இப்போ நீங்க முதல்ல ரைட் பண்ணிருங்க, அதை நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். இல்லைங்க சொல்லியிருக்கேன். சிஎஸ்வி டாட் ரீடர் இதை முடிச்சிருங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ எப்படி நான் ஒரு ஃபைலை ரீட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா இதே இம்போர்ட் தானா? சிஎஸ்வி தான் இம்போர்ட். ஆமா வேற? ஆமா இதே தான். இப்போ இதுலயே எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணணும், பிடிஎஃப் ஃபைலை ரீட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் வேணுமோ நம்ம தேடிக்கலாம். எக்ஸ்எல்எஸ்டி அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு எக்ஸ்எல்ஆர்டி அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். இம்போர்ட் சிஎஸ்வி கமா எக்ஸ்எல்ஆர்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுக்கலாம். இதோட நம்மளோட ஃபைல் ரீடிங் கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இதில் இன்னும் சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கு. நான் அதை வேணா உங்களுக்கு டாஸ்காக சொல்லணும்னாலும் சொல்கிறேன், இல்லை இப்போவே சொல்லணும்னாலும் சொல்கிறேன். சரி, அப்போ அடுத்தது போகலாமா? இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுறது? ஒரு விஷயமும் கிடையாது இதை ரீட் பண்ணுறது. இதே தான் இம்போர்ட் சிஎஸ்வி, இதே தான். என்ன இங்கே ரீடுன்னு வித் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல ரைட்டுன்னு கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக ரீடுன்னு கொடுக்கணும். இங்கே ரைட்டர்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ரீடர்னு கொடுக்கணும். அவ்வளோதாங்க. அப்போ ரீட் பண்ணுறதுல என்ன கொடுக்கும் அப்படின்னா, அது ஒரு சிஎஸ்வி இங்கே ரைட்டர் ஆப்ஜெக்டை கொடுக்குதா, அங்கே ஒரு ரீடர் ஆப்ஜெக்டை கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ரீடர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால சும்மா ரீடர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இல்லைன்னா ஆர்னே வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. இந்த ரீடர் ஆப்ஜெக்டை கொடுக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ரீடர் ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபைலை ரீட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ரீடர் ஆப்ஜெக்ட். அப்போ ரீடர் ஆப்ஜெக்டை அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கங்கிறது சொல்கிறேன். இந்த இடத்துல ரீடர் ஆப்ஜெக்டை எடுத்து அதை லிஸ்ட்டாக, பொதுவாக ரீட் பண்ணும்போது லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது? அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு லிஸ்ட் ஆஃப் ஆர். இது புரியுதா?
உங்களுக்கு ஏன்னா இங்கே கிடைக்கிறது ஒரு ரீடர் ஆப்ஜெக்ட். அப்போ ரீடர் ஆப்ஜெக்டை நான் ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். இப்போ அவுட்புட் வந்து லிஸ்ட். ஏன்னா எனக்கு லிஸ்ட்டை வாசிக்க தெரியும். ஃபார் கண்டென்ட் இல்லை ஃபார் ஐ இன் அவுட்புட், ஃபார் லைன் இன் அவுட்புட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து அதை நமக்கு வாசிக்க தெரியும். ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கணும்னா அந்த லைன்ல இருந்து ஒவ்வொன்றா எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் ஈச் வேர்ட் இன் லைன் அப்படி பிரிண்ட் பண்ணனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நமக்கு மொத்தமாக லைன்னா ஒவ்வொரு ரோவாலாம் கிடைக்கும். அதுக்காக ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். என்டி அவ்வளோதாங்க. அடுத்தடுத்த லைன். இப்போ நான் இதே ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வியா இதை நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துருச்சா? நம்ம என்ன டைப் பண்ணுமோ அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டோமா? அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்கள். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம மாற்றிருக்கிறது ரீடர்லாம் முன்னாடி கொடுத்தது தான். இந்த அவுட்புட்டை லிஸ்ட்டாக மாற்றுறது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறது. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்போ இதை பார்த்துட்றீங்களா? இதை செஞ்சு பார்த்துட்றீங்களா? அப்படியே இப்போ இதில் நம்ம பேச வேண்டியது அடுத்து இவ்வளோதாங்க மொத்தமாக ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங்லாம். இது தவிர நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஓஎஸ் மாடியூல் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு இல்லையா? சிஎஸ்வின்னு ஒரு மாடியூல் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. XLRD அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓஎஸ்லேயே என்னென்னலாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபைல் இருக்காங்கிறது ஓஎஸில் பார்த்தோமா? இப்போ நம்ம டைரெக்டாக ஃபைல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இதே மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டால் கிரியேட்லாம் பண்ணலாம். அப்போ எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. os.make directory ஃபோல்டர்னு சொல்ல மாட்டாங்க, mkdirன்னு சொல்லுவாங்க யூனிக்ஸில் லினக்ஸ்லாம். அதே தான் இங்கே மேக் டைரக்டரி. நான் இப்போ ABCD அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். மேக் டைரக்டரினா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இங்கே வந்து இந்த ABCDன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சா? நீங்கள் எந்த லொக்கேஷனில் கொடுக்குறீங்களோ அங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், அவ்வளோதான். mkdir அப்படின்னு கொடுக்குறது. இல்லைங்க எனக்கு வந்து ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? இப்போ ABCD அதுக்குள்ளே PQRS எப்படி நான் கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ போய் பார்ப்போம். ABCD முன்னாடி எம்டியாக இருந்தது, ABCDக்குள்ளே PQRS. இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே ABCD இருக்குது, அதுக்குள்ளே PQRS கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஃபோல்டர் சப் ஃபோல்டர் எல்லாமே ரெடி ஆகணும். இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறேன், எனக்கு XYZன்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே ஸ்மால் XYZன்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே Zன்னு ஒரு ஃபோல்டர், இப்படி வேணும். இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதுக்கு mkdirல மேக் டைரக்டரிஸ் MAKE அப்படியே கொடுத்துட்டு DIRS மேக் டைரக்டரிஸ், அவ்வளோதான். இப்படி நமக்கு கிரியேட் ஆயிடும். நீங்கள் எந்த ஃபோல்டர் சொல்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் இப்படி கிரியேட் ஆயிடும். இப்போ நான் இங்கே போய் பார்த்தேன்னா XYZன்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே XYZன்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே Zன்னு ஒரு ஃபோல்டர், அவ்வளோதாங்க. இதுதான் அந்த ஓஎஸ் பண்ணுற வேலை. ஓஎஸ் மாடியூல் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறது. இதே மேக் டைரக்டரிஸ் இப்படி இருக்கிற மாதிரி ரிமூவ் டைரக்டரி ரிமூவ் பண்ணணும்னா RMDIRன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். RM மேக் டைரக்டரிக்கு MK கொடுத்தீங்களா, எனக்கு இது வேண்டாம்னு நினச்சிங்க ரிமூவ் பண்ணணும்னா RM நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? RMDIRன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் டைரக்டரிஸ் அப்படின்னு கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே, இப்போ நான் இந்த இடத்துலயே ரிமூவ் டைரக்டரிஸ் கொடுத்து காமிச்சேன்னா இது மொத்தமாக காணாமல் போயிடும். இப்போ ஏற்கனவே இருக்கு இங்கே XYZ எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் இதை கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா இது காணாமல் போயிடும். ரிமூவ் டைரக்டரிஸ். இப்போ XYZன்னு ஒன்று இங்கே இருக்கு, அவ்வளோதாங்க. சரியா? இதே மாதிரி இதில் லிஸ்ட் டைரக்டரிலாம் இருக்கும். நீங்கள் இந்த ஓஎஸ் மாடியூல் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். os.list டைரக்டரி ஆஃப் டாட் எல்லாம் வச்சு பார்க்கலாம். எல்லா அந்த டைரக்டரியில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நான் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம். இவ்வளோதான் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தவிர ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பிக்லிங்னா என்ன, அன்பிக்லிங்னா என்ன அப்படிங்கிறத தேடி பாருங்க. நான் இதில் காமிக்கிறேன். பிக்லிங் இன் பைத்தான் அப்படின்னு தேடி பாருங்க. சும்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். பிக்லிங், பைத்தான் பிக்லிங், அன்பிக்லிங் அப்படிங்கிறது.
அப்போ பிக்லிங் அன்பிக்லிங்னா என்னது அப்படின்னா, சில டைம்ல என்ன மாதிரிலாம் நீட் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ், இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். அப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன்னா என்ன தேவை இருக்கும்? ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டா? ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3ன்னு நான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணது எல்லாமே ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணோம், இன்டிஜரை ஸ்டோர் பண்ணோம். ஒரு யூசர்ட்ட இருந்து 4 டேட்டா வாங்கி அதை ஸ்டோர் பண்ணோம். இப்போ நான் சொல்றது எப்படி சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை எப்படி நான் ஸ்டோர் பண்ணலாம்? இப்போ இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2ன்னு 2 ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஐடி சரியா, S1 அவருல ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ஸ்டூடெண்டோட அட்ரஸ் இருக்கு. அதே மாதிரி இதே கண்டென்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. அப்போ நான் தனித்தனியா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் அட்ரஸை உள்ள கொண்டு போய் வைக்கணும்னா வைக்கலாம். இப்போ நான் கேட்கறது, எனக்கு நான் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி S1ங்கிறது தான் என் கையில இருக்கு. இன்னொன்று ஸ்டூடெண்ட் ஐடி S2. இப்போ நான் S1 டாட் SID என்ன, S2 டாட் SID என்னன்னு பார்க்கலாம். S1 S2வாவே நான் உள்ள கொண்டு போய் இந்த ஆப்ஜெக்டையே உள்ள கொண்டு போய் நான் ஃபைல்ல ரைட் பண்ண முடியுமா? நான் சொல்றது புரியுதா? ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன் வந்து இந்த கொஸ்டின் நான் வந்து கேட்கறேன் அப்படின்னு. நான் ஒரு இன்ஜினியரிங், தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அவரோட பேரு லெனின் அப்படின்னு கொடுத்துட்டேன். இவர் ஒரு 40 சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு, 8 செமஸ்டரும் சேர்த்து. 40 சப்ஜெக்ட் மார்க்கும் இருக்கு இந்த இடத்துல. இப்படியே 40 சப்ஜெக்ட் மார்க்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு ஃபைல்ல போயிட்டு ஃபைல் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்து S1 டாட் நேம், ஃபைல் டாட் ரைட், S1 டாட் மார்க் 1 இப்படி கொடுக்க முடியுமா? இப்படி 40 மார்க்கையும் நான் எப்படி ப்ராக்டிக்கலா கொடுக்கறது? ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு லிஸ்டா இருந்தா கூட ஒரு ஃபார் லூப்ல போட்டு லிஸ்ட் எடுத்து அனுப்பிச்சு வச்சிடலாம். ஒரு ஃபார் லூப் எழுதி ஒவ்வொரு கண்டென்ட்டா எடுத்து ரைட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது லிஸ்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிட்ட 40 வேல்யூ இருக்கு. அப்போ இந்த 40 வேல்யூ நான் எப்படி உள்ள கொண்டு போய் வைக்கிறது? அப்போ ஃபைல் டாட் ரைட் உதவும், ஆனா அது ப்ராக்டிக்கலி கஷ்டம். 40 தடவை ரைட்டுன்னு எழுதுறது கஷ்டம். அப்போ இந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த ஆப்ஜெக்டையே அப்படியே பிக்கிள் அப்படியே எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்போ அதை எப்படிங்க வைப்பாங்க? அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? தனியா ஒரு மாடியூல் வச்சிருப்பாங்க, பிக்கிள் அப்படின்னு ஒரு மாடியூல் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். நான் இம்போர்ட் பிக்கிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த பிக்கிள் மாடியூல்ல நீங்க மாடியூல்னு சொன்னீங்கன்னா, அப்போ மாடியூல்ல சில ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் நேம்லாம் சொல்லுவீங்களே, அப்படி இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டாட்டை வந்து நீங்க எந்த கிளாஸ் எந்த ஃபைல் வச்சிருக்கீங்களோ அங்க போயிட்டு பிக்கிள் டாட் டம்ப், மொத்தமா இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் அங்க போய் தட்டி விடுறோம், டம்ப் பண்றோம். நீங்க இந்த S1ங்கிற ஆப்ஜெக்டை உங்களோட ஃபைலுக்கு பேர் Fன்னு வச்சிருக்கீங்கன்னா அதுல டம்ப் பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க. இது புரியுதா? அப்போ நான் ஃபைல்ல லோட் பண்ணிட்டேன், லோட் பண்ணதை நான் திரும்ப ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் டேட்டாவை எப்படி எடுக்கிறது? உள்ள கொண்டு போய் வைக்கிறது, டம்ப் பண்றது, எடுக்கிறது லோடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். பிக்கிள் டாட் லோட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த லோடுன்னு கொடுத்து நீங்க ஃபைல் நேம் என்னங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா அந்த இதை வந்து அன்பிக்லிங்னு சொல்லுவாங்க. டம்ப்புங்கிறத பிக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து பிக்லிங்னு சொல்லுவாங்க, இது அன்பிக்லிங், எடுக்கிறத வந்து அன்பிக்லிங்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க. அப்போ நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இந்த பிக்கிள் மாடியூலை தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் இப்போதைக்கு இந்த கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். நான் இதை வந்து ஒரு டாஸ்க் மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்டர்நெட்ல பிக்லிங் அன்பிக்லிங்லாம் நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? உங்களுக்கு இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு, பிக்லிங்னா என்ன, அன்பிக்லிங்னா என்னங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. சும்மா சின்ன இவங்களே ஒரு டாஸ்க்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க. இல்லை எனக்கு நான் வந்து பிக்லிங் அன்பிக்லிங் ட்ரை பண்ணேன், எனக்கு புரியலை அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா கேளுங்க. சரியா? இப்போ நான் அந்த ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங்ல நான் விட்டுட்டு போறது, பேஸ் ஐடியாவை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டு போறது அப்படிங்கிறது பிக்லிங் அன்பிக்லிங் மட்டும்தான். இதை ட்ரை பண்ணுங்க. புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க, இது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, அப்போ
நீங்கள் பிக்லிங் ஒரு ஒரு அப்டேட், நாளைக்கு கிளாஸ் இல்லை. நான் இன்னும் நந்தகுமார்ட்டையும் இவர்கிட்டையும் சொல்லணும். நாளைக்கு கிளாஸ் இல்லை, நான் கொஞ்சம் அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு. அதனால நம்ம திங்கட்கிழமை பார்க்க போகிறோம். நாளைக்கு நீங்கள் இந்த பிக்லிங் அன்பிக்லிங் கொஞ்சம் உட்காந்து பார்த்துருங்க, சரியா? அதோட சேர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஜெக்ட்ஸ். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஏரியா ரிஜெக்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஏரியா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்ககிட்ட நேற்று சொன்னதை மறந்துடாதீங்க. ரிஜெக்ட்ஸ், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப நல்ல ஏரியா ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ரிஜெக்ட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண போறது, ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கிற மொபைல் நம்பர்ஸ் எனக்கு வேணும், ஒரு வெப்சைட்டை ரீட் பண்ணி அந்த வெப்சைட்ல இருக்கிற நம்பர்ஸ் எனக்கு வேணும். இன்னும் இப்போ பண்ண போறோம், ரொம்ப ஈஸி. நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பிளாக் இருக்கு, அப்படி இல்லைன்னா இது என்னோட இங்க இருக்கா, இங்க இருக்கு என்னோட பிளாக். அப்படி இல்லைன்னா இதை கணியம்ல இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கணியம் பைத்தான் ரிஜெக்ட்ஸ் இதுல இருந்து காமிக்கிறேன். நாம இங்க இருக்கு, ரைட், சரியா? இதுல இருந்து காமிக்கிறேன். இதுல இருந்தே நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதே கூட தான் நான் திரும்ப உங்களுக்கு காமிக்க போறேன். இதுல ஒரு நிமிஷம், பைத்தான் ரிஜெக்ட்ஸ் இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். நீங்க இந்த பிக்லிங் அன்பிக்லிங் ரிஜெக்ட்ஸ், இந்த ரிஜெக்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம், சரியா? நான் இந்த கோடு, இந்த லிங்கையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். இதை நீங்க அப்படியே பேரலா, இவ்வளோ பெருசாக வருது. ஹவு டு சி த சோர்ஸ் கோட் ஆஃப் இம்போர்ட் மாடியூல்ஸ். பைத்தான் ஓப்பன் சோர்ஸ் தான். மாடியூல்ஸை நீங்கள் சோர்ஸ் கோடு கண்டிப்பாக பார்க்கலாம், நெட்லேயே நீங்கள் தேடலாம், அதுக்கான லிங்க் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா, நிறைய பேர் டச் பண்ணாத ஒரு ஏரியா ரிஜெக்ட்ஸ், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி நம்ம பார்ப்போம் பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா, பைத்தான் ரிஜெக்ட்ஸ் பண்ண போறோம். அப்போ முதல்ல இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். டக்கு டக்கு நம்ம இதை பார்த்துடலாம், சரியா? என்ன பண்றோங்கிறத நான் டீட்டெயில் பண்றேன். இந்த பாருங்க, ஃபோன் நம்பர் எப்படிங்கிறது பார்க்குறேன். இஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டேன். டெக்ஸ்ட்டை வாங்குறேன். ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர்னா 10 டிஜிட் இருக்கான்னு பார்க்குறேன். அதனால லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் 10 பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா 10 நம்பராக இருக்கணும். அதுக்கான கோடு எழுதி வச்சிருக்கோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0,9, 0லேருந்து 9 வரைக்கும் எடுத்து டெக்ஸ்ட் ஆஃப் ஐ இஸ் டெசிமல்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கண்டென்ட், ஒரு மொபைல் நம்பர்ல முதல் டிஜிட் 0ல இருக்கக்கூடாது. 3 தான், மொத்தம் 10 டிஜிட் இருக்கணும், 10 நம்பரா இருக்கணும். அந்த 10ல முதல் டிஜிட் 0ல இருக்கக்கூடாது. இதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. இது உங்களுக்கு புரியுதுல்ல? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து இப்படி கொடுத்துட்டு, இப்படி ஒரு நம்பர் கொடுத்து 8344 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து, இது ஃபோன் நம்பரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் இஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். அதுல இருந்து இந்த நம்பரை நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த நம்பரை நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போறேன். இதை ரன் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். இஸ் 8344777733. ஆமா, அது ஃபோன் நம்பர்னு கிடைச்சிருச்சு. 0லேருந்து ஆரம்பிச்சதுனால இது ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. இது உங்க யாருக்கும் புரியலையா? இது ரிஜெக்ட்ஸ் இல்லை, இது நார்மல் ஃபங்க்ஷன். நார்மலா ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுத்து இது ஃபோன் நம்பரா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன். இது புரியுதா? இந்த கோடு புரியுதா? இதுல நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கா? கிளியர்? யாருக்கும் இந்த கோடு புரியலைன்னா சொல்லுங்க. கிளியர்? சரி, அப்ப இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப பாருங்களேன், இதுல இதை தான் நம்ம பண்ண போறோம். இப்ப இதுல என்னென்னலாம் நான் எழுதியிருக்கேன்னா, இல்லைங்க இந்தியானா இதுல +91 சேர்ப்பாங்களே, இப்போ 0 சேர்ப்பாங்களே, நீங்க 10 டிஜிட் நம்பர்னு எழுதியிருக்கீங்களே,
இப்போ சில பேர் வந்து முதல் 5 டிஜிட்டும் அடுத்த 5 டிஜிட்டும் இப்படி ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு செல் நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எழுதியிருக்கிற கோடு சரி, இந்த கோடு சரி. இப்போ நான் இப்படி ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். என்னை பொறுத்தளவில் இது ஒரு ஃபோன் நம்பர் தான். இந்த இடத்துல 91 அப்படின்னு நான் சேர்க்கறது இந்தியாவோட கோடை நான் வந்து இங்கே சேர்க்கிறேன். 91 சேர்க்கிறேன். அது ஒரு கோடு தான். இந்த இடத்துல பிளஸ் சேர்க்கிறேன். அது ஒரு கோடு தான். சில பேர் இந்தியாங்கிறதுக்கு 91 போடாம 0 போடுவாங்க. 00 கொடுப்பாங்க. அது ஒரு மொபைல் நம்பர் தான். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. அப்போ இதையெல்லாம் எப்படி பார்க்கறது? தனித்தனி ஃபங்க்ஷன் எழுத முடியுமா? தனித்தனி இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதை சார்ட் அவுட் பண்றது, இதை ரொம்ப ஈஸியா நமக்கு பண்ணி கொடுக்கறது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போ முதல் கேள்வி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன? அதுவே வார்த்தையே நமக்கு சொல்லி கொடுத்துருது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரெகுலரான ஒரு எக்ஸ்பிரஷன். எப்பவுமே நம்ம வழக்கமா எப்படி கொடுப்போம்? இப்போ ஒரு 10 நம்பரை பார்த்தோன்னே இது மொபைல் நம்பர்னு தோணும். இப்போ நான் 45/3 இ அப்படின்னு எழுதுறேன். இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு வீட்டு அட்ரஸ் நீங்க எழுத போறீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். கரெக்டா? இப்படி எழுதின உடனேயே. அதே மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல இப்படி ஒன்று எழுதுறேன். இப்படி எழுதின உடனே இந்த இடத்துல முத்து தான் இருக்கணுங்கிறது இல்லை. இந்த இடத்துல ஏபிசிடின்னு இருந்தா கூட இது ஒரு மெயில் ஐடி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. எப்படி சொல்றாரு? இந்த ஸ்ட்ரக்சரை அவர் மைண்ட்ல ஏத்துறாரு. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த காமன் பேட்டர்ன் இருக்குல்ல, அதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த காமன் பேட்டர்னை மைண்ட்ல ஏத்துறது எங்க பயன்படும்? வெப் ஸ்கிராப்பிங்ல பயன்படும். எனக்கு வெப் ஸ்கிராப்பிங்ல, நான் வெப் ஸ்கிராப்பிங்னா என்னது? ஒரு வெப்சைட்ல போய் எனக்கு வேணுங்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வர்றது. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? ஃப்ளிப்கார்ட்டுக்கு இப்போ நான் வந்து ஒரு பிஎஸ்என்எல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிஎஸ்என்எல் கான்டாக்ட் நம்பர் வேணும். நான் ஒருத்தட்ட பிஎஸ்என்எல் கான்டாக்ட் நம்பர் என்னன்னு கேட்குறேன். அவர் பிஎஸ்என்எல் வெப்சைட்டுக்கு போறாரு. ஒரு வெப் ஸ்கிராப்பிங் கோட் எழுதி, இதாங்க பிஎஸ்என்எல்ல கஸ்டமர் கேர் நம்பர், இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். புரியுதா? இப்போ நான் வந்து எனக்கு என்னென்ன புது மாடல் மொபைல்ஸ்லாம் வந்திருக்கு, இதை ஃப்ளிப்கார்ட்லயே அமேசான்லயே போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன். எதெல்லாம் மொபைல்னு முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது. இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். சரி, அப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன மாடியூல் இருக்கு? ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு இருக்கிற மாடியூல் பைத்தான்ல RE அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. இதே மாதிரி URL lib அப்படின்னு ஒன்று வெப் ஸ்கிராப்பிங்க்கு URL lib யூஸ் பண்ணுவாங்க. இவங்க செல்னியம் யூஸ் பண்றாங்க, பியூட்டிஃபுல் சூப் 4 BS4லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து வெளியில தேடி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது. டிஃபால்ட்டா நமக்கு கிடைக்கிறது URL lib கிடைக்கும். RE வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு RE வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாடியூல்ல என்னென்னலாம் இருக்கு அதான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ மொபைல் நம்பரான்னு பார்க்கணும்னா ஒண்ணுமே கிடையாது. இம்போர்ட் REன்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல கம்பைல். ஏன் கம்பைல்? நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனை நீங்க ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறீங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா தெரியுதுல, ஒரு காமன் பேட்டர்ன். அந்த காமன் பேட்டர்னை பைத்தானுக்கு முதல்ல புரிய வைக்கிறோம். அந்த பைத்தானுக்கு புரிய வைக்கிற வேலை தான் கம்பைல் பண்றது அப்படிங்கிறது. இப்போ இதுலயே ஒரு சின்ன ப்ரோக்ராம் கீழே ஏதாவது இருக்கா பார்ப்போம். இந்த பாருங்க, இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எனக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து நான் வந்து ஒரு ஃபோன் நம்பர் மொபைல் நம்பரான்னு பார்க்குறதுக்கு இப்போ நான் எனக்கு இம்போர்ட் RE கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் பேட்டர்ன் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் பேட்டர்ன் என்ன கொடுத்துட்டேன்? இந்த பாருங்க, இப்படி கொடுத்தா என்ன தெரியுமா அர்த்தம்? /D டிஜிட்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் பிரேசஸ்ல 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 டிஜிட்னு அர்த்தம். நீங்க 10 தடவை இப்படி எழுதலாம், /D/D/D/Dன்னு 10 தடவை எழுதலாம். அப்படி எழுதினாலும் தப்பு இல்லை, இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. இது புரியுதா? இந்த கோட்ஸ் தப்பா இருக்கு, அதனால இதை மட்டும் மாத்திக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். இப்போதைக்கு இது எனக்கு ஒரு அண்ணா பின்னாடி ஏதோ ஒரு வேல்யூவை கொடுக்கும். இப்போ நான் மொபைல் நம்பர் பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படிதான் பேர் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீங்க பேட்டர்னு பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் மொபைல் நம்பர் பேட்டர்ன் எனக்கு புரியறதுக்காக நான் மொபைல் நம்பர் பேட்டர்ன் வச்சிருக்கேன். இந்த REங்கிற மாடியூல்ல கம்பைல்னு ஒன்று இருக்கு. இந்த கம்பைல் கையில நீங்க கொடுக்க வேண்டியது உங்களோட பேட்டர்ன் என்ன, நீங்க என்ன காமன் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறீங்க. நான் கொடுத்துருக்கிற காமன் ஸ்ட்ரக்சர் எனக்கு 10 நம்பரா இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ 10 நம்பரா இருக்கணும்னா எங்க போய் நான் தேடணும் அப்படின்னு அது கேட்கும்ல. அப்ப நான் சொல்றது என்னன்னா, எனக்கு சர்ச் பண்ணுங்க. நான் கொடுக்குற இந்த டெக்ஸ்ட்ல இருந்து எனக்கு சர்ச் பண்ணுங்க. நான் இங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்ல நான் மேல கொடுத்த இந்த பேட்டர்ன் இருக்கான்னு எனக்கு பாருங்க. அந்த சர்ச் வந்து இருந்துச்சுன்னா எங்க இருக்குங்கிறத எடுத்து வந்து கொடுக்கும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். அவ்வளவுதான். மேட்ச் எங்க இருக்குன்னு சொல்லிடுச்சா? 13வது எழுத்தா இருக்கு. 13ல இருந்து 23. இப்போ இங்கேயே பாருங்களேன், 3 நம்பர் ஒரு 9 10
இஸ் வரைக்கும் வந்து இஸ் ஸ்பேஸ் வரைக்கும் 13, 0லேருந்து 13 வரைக்கும் வந்துடும். அதுக்கு அடுத்து 13லேருந்து 23 வரைக்கும் எனக்கு இருக்குங்க மேட்ச். நீங்கள் கேட்ட மேட்ச் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு பைத்தான் சொல்லிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ இதையே நான் ஒரு ப்ரோக்ராமாக எழுதுனா எனக்கு எவ்வளோ கஷ்டம். இந்த ஸ்ட்ரிங்கை இதை ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து இந்த ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தையாக எடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அதில் 10 டிஜிட் நம்பர் எங்கே இருக்குங்கிறத எடுக்கணும். அந்த 10ம் 0ல் ஆரம்பிக்கலையா, 10ம் நம்பராக இருக்கா அப்படிங்கிறத எடுக்கணும். அவ்வளோ வேலையவும் எனக்கு இந்த சர்ச்சும் இந்த கம்பைலும் எனக்கு செஞ்சு கொடுத்துருச்சு. அப்போ இதெல்லாம் எப்படிங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறது? அனுபவத்தில் வந்துடும். இப்போ நான் /d பிரேஸ் 10 இந்த கர்லி பிரேசஸ் 10ங்கிறது உங்களுக்கும் 2 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேட்டிங்களே, நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து இப்போ நீங்கள் 10 நம்பராக இருக்கிறது தானே வந்திருக்கு. அப்போ நான் இங்கே 0 கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் ஆமான்னு தானே சொல்லும். ஆமாம், அதை நம்ம கொடுக்கலையே, 10 நம்பராக இருக்குங்கிறது மட்டும்தானே பார்த்துருக்கோம். அப்போ இல்லை, எனக்கு இந்த 10 நம்பரில் முதல் நம்பர் எனக்கு 0லேருந்து இருக்கக்கூடாது, 6, 7, 8, 9 இதுலேருந்து தான் முதல் நம்பர் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்களேன், இவ்வளோதாங்க. இது புரியுதா பாருங்க. இந்த ரீடாட் கம்பைல் இப்போ இதை இப்படி மாற்றிட்டேன். எனக்கு இது எவ்வளோ ஈஸி பாருங்க. இதில் என்ன தெரியுமா சொல்கிறோம்? இதை விட்டுருங்க, பின்னாடி இதை சொல்கிறேன். சரியா? எனக்கு முதல் நம்பர் 6லேருந்து 9க்குள்ளே இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்த 9 நம்பர் இருக்குல்ல, அது 0லேருந்து 9க்குள்ளே இருக்கலாம். அது 9 நம்பர்னு எப்படி தெரியும்? அதை தான் இங்கே கர்லி பிரேசஸில் 9ன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த டப்பா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்க்கும். 0லேருந்து 9க்குள்ளே இருக்கா, 6. அப்போ முதல் நம்பர் 6லேருந்து 9க்குள்ளே இருக்கணும். அடுத்த எல்லா நம்பரும் 0லேருந்து 9க்குள்ளே இருக்கலாம். இதோட நம்ம என்ன பேசணும்? இல்லைங்க, சில பேர் கோடு சேர்ப்பாங்க, முன்னாடி 0ன்னு சேர்ப்பாங்க. அல்லதுன்னா ஒரு பைப் சிம்பிள், இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷுக்கு மேலே அதை ஷிஃப்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வர்றது 91. அவ்வளோதான். நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்தாலே இந்த ஃப்ளவர் பிரேசஸ் என்ன பண்ணும், இந்த பெட்டி, இந்த டப்பா ஸ்கொயர் பிராக்கெட் என்ன பண்ணும், இந்த பிராக்கெட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா மட்டும் போதுமானது. அப்போ இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? முதல் நம்பர் 0லேருந்து 0வாவோ அல்லது 91ஆவோ அல்லது 2 இல்லாமலோங்கிறது கொஸ்டின் மார்க் சேர்த்துக்கலாம். இங்கே 2மே வேண்டாம்னா கொஸ்டின் மார்க் நம்ம சேர்த்துக்கலாம். கொஸ்டின் மார்க் சேர்த்தோம்னா கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படின்னு. அப்போ 0, 91, கொஸ்டின் மார்க் 6 to 9, 0 to 9. முதல் நம்பர் எனக்கு 6லேருந்து 9ஆக இருக்கணும், அடுத்தது 0லேருந்து 9. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்க. இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதே ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இது புரியுதா? இதோட ஃபுல் சீரீஸ் இதில் இருக்குது. ரிஜெக்ட்ஸோட ஃபுல் சீரீஸ் வந்து இதில் இருக்குது. நான் இதை எதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ரெஃபரன்சஸும் இங்கே இருக்குது. ஆட்டோமேட் தி போரிங் ஸ்டஃபோட சாப்டர் 7ல் இது இருக்குது, அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயும் இது இருக்குது, அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். இது புரியுதா? இப்போ நான் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, அதனால் நான் இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ப்ரோக்ராமோ 2 ப்ரோக்ராமோ சொல்கிறேன், மீதியை திங்கட்கிழமை சொல்கிறேன். நான் உங்களுக்கு நேரம் இருக்குது, நாங்கள் சனி ஞாயிறு சும்மா தானே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தான் உங்களுக்கு கனியம் லிங்க் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன மாதிரி வச்சுக்கலாம், ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, நான் அனுப்பியிருக்கிற லிங்க்னு வச்சுக்கலாமா, அல்லது திங்கட்கிழமை நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போமா? என்ன சொல்கிறீங்க? பிரியா, ரமேஷ், கணேஷ், இதில் யாரெல்லாம் பார்ட் டைம்லாம் வேலைக்கெலாம் போயிட்டுருக்கீங்க அவங்க கிட்ட தான் கேட்குறேன். சரி, எப்படினாலும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நேரமும் விருப்பமும் இருக்கிறவங்க பாருங்கள், முடியாதவங்களுக்கு நான் திங்கட்கிழமை சொல்கிறேன். சரியா? சரி, இவ்வளோதாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஈஸி. இப்போ நான் இதுலேயே அடுத்த கண்டென்ட்டை காமிக்கிறேன். இப்போ அடுத்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா இதெல்லாம் நானாக யோசிச்சு ஒவ்வொரு சினாரியோவாக எடுத்து எழுதி வச்சு இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் முன்னாடி வந்து நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் இப்படி அட்ரஸ் கொடுக்குறாரு. இப்போ சென்னைனா பின்கோடு கொடுப்பார்ல 9144, திருநெல்வேலினா 462, இந்த மாதிரி கொடுப்பார்ல.
சிவகாசினா 4562 இப்படி கொடுப்பார்ல. இப்போ பின்கோடு கொடுப்பாரு, ஒரு ஹைஃபன் கொடுப்பாரு, அதுக்கடுத்து நம்பர் கொடுப்பாரு. இதை எப்படி நான் டெஸ்ட் பண்றது? இப்போ ஆட்டோமேட் போரிங் ஸ்டஃப்ல அவங்களோட நாட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, நான் நம்ம நாட்டுக்கு செஞ்சு பார்த்தேன், அவ்வளவுதான். அப்போ நான் இதுல இருந்து பாயிண்ட் எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. மொத்தம் 12 நம்பர் இருக்கணும். அப்போ நான் 12 நம்பர் இருக்கணும்னா /d கொடுத்து பிரேசஸ்ல 12ன்னு கொடுக்கணும். இது புரியுதா? ஏன்னா நான் மேலே பார்த்தது மொத்தம் 12 நம்பர் இருக்கு. இப்போ கோட் நம்பரையும் இதையும் சேர்த்தா எப்படி சேர்த்தாலும் ஒரு 12 நம்பர் இருக்கு அப்படிங்கிற ஐடியா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எஸ்டிடி கோட் மினிமம் 4 நம்பர் இருக்கணும், மேக்சிமம் 6 நம்பர் இருக்கணும், அதை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சரி. எப்படினாலும் இதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்ககிட்ட டீட்டெயிலாக இதை சொல்றேன். நான் உங்களுக்கு இதோட லிங்க் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க இதையும் வேணாலும் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் மொத்தமா எழுதின லிங்க் அப்படியே வரிசையா ஒன்னொன்னா பார்க்கணும்னாலும் நீங்க இதை பார்த்துக்கலாம். இந்த லிங்கையும் நீங்க பார்த்துக்கலாம். சரியா? பிளாக் எழுதுறதுல எவ்வளவு யூஸ் இருக்குங்கிறது இப்போ இந்த கோடு எதுவுமே என்கிட்ட கையில கிடையாது. எப்போவோ நான் ட்ரை பண்ணது, அப்படி ட்ரை பண்ணி இந்த என்ன கொரோனால ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று எழுதுவோம் அப்படின்னு. இப்போ அது நமக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கு பாருங்க. அதுவும் தமிழ்ல இருக்கிறது. இப்போ எல்லாரும் நம்ம என்ன யோசிப்போம்னா, தமிழ்ல நம்ம எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நான் பர்சனலா ஃபீல் பண்றது, தமிழ்ல எழுதுறது வாசிக்கிறதுலாம் ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட்டை வாசிக்கிறதுக்கும் ஒரு தமிழ் கண்டென்ட் வாசிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். கடகட கடகட கடகடன்னு ஓடும். அது என்னோட தனிப்பட்ட அனுபவம். உங்களுக்கும் அப்படி ஒருவேளை டைப் பண்ண தெரியும், ஸ்லோவா டைப் பண்ணா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சா பண்ணுங்க. சரி, அப்போ நம்ம எப்படினாலும் ஃபைல் ரீடிங் பார்த்துட்டோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அடுத்து வர வெப் ஸ்கிராப்பிங்லாம் திங்கட்கிழமை சொல்றேன். இதுல வெப் ஸ்கிராப்பிங்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க பண்ணாதவங்களுக்கு அது ரொம்ப ஈஸிங்கிறத நம்ம திங்கட்கிழமை ப்ரூவ் பண்ண போறோம். வெப் ஸ்கிராப்பிங் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத ஒரு 2-3 சாம்பிள் நம்ம பார்ப்போம். முடிஞ்சா அன்னைக்கே டிபியும் பார்ப்போம்.